ஹே காய்ஸ், நம்ம ஒரு இன்டர்ன்ஷிப் ஹண்ட் பார்க்கலாமா? எனக்கு தெரிஞ்சு பெங்களூர் யூனிவர்சிட்டிக்கு படிக்கிற எல்லாருமே இப்போ இன்டர்ன்ஷிப் தேடிட்டு இருப்பீங்க. அந்த நாங்களும் ஒரு ஆள் தான். நாங்கள் ஒரு கம்பெனிக்கு போயிருந்தோம். அங்கே போனால் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எக்ஸாமுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அவங்க எங்களை பே பண்ணி நாங்கள் ஜாயின் பண்ணோமா, நாங்கள் சும்மா இன்டர்ன்ஷிப் கிடச்சாலே போதும்னு நினைக்கிறோம். இல்லை யார் பே பண்ணி வேறு ஜாயின் பண்ணுவா? இந்த மாதிரி நீங்கள் எங்கே இன்டர்ன்ஷிப்லாம் தேடிட்டு இருக்கீங்கன்னு அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் காலேஜுக்கு எக்ஸாம் எழுத போயிட்டோம் கைஸ். இன்டர்ன்ஷிப்பு போய் தேடி கடைசியில் எக்ஸாம் தான் எழுத போகிறோம். எக்ஸாம் காய்ஸ். சரி, நாங்கள் லிஃப்ட்டில் ஏறி ஸ்கை வாக்ஸ் போகலான்னு நினச்சா உள்ளே போனால் சரியான நாத்தம். எங்களால் தாங்கவே முடியல. அப்படி என்ன தான் உள்ளே பண்ணி வச்சுருக்காங்கன்னே தெரில. அப்புறம் ரொம்ப நாள் கழித்து பெங்களூரில் டிராஃபிக்கே இல்லாத நாள் நாங்கள் பார்த்தோம். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்புறம் உங்களோட இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டே 2 நாளைக்கு போடுறேன். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பை பாய்.